Hi friends, welcome to my channel. இது RJ Kitchen தமிழ். RJ Kitchenல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவையை வச்சு புசுபுசுன்னு பன் தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கக்கூடிய இந்த பன் தோசை ரெசிபி பார்த்தலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1.5 கப் அளவுல ரவை சேர்த்திக்கலாம். 1.5 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுல அரிசி மாவு, அதே 1/2 கப் அளவுல நல்ல கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்திக்கங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு இதை ஒரு நல்ல பேஸ்டான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு கூடவே மிக்ஸி ஜார் கழுகுன இந்த தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. நல்லா கலந்த இந்த மாவு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கடைசியாக சோடா உப்பு 1/2 டீஸ்பூன் அளவில் சேர்த்திருக்கேன். இது சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு 20 நிமிஷம் இப்படி இருக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக சிம்பிளாக ஒரு சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் அளவில் பொட்டுக்கடலை, 2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சட்னி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு கலந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதை நல்ல சட்னி பக்குவத்துக்கு கலந்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு இதை தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளான தேங்காய் சட்னி. தேங்காய் அதிகமாக போட்டு பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அடுத்ததான் ஊற வச்சுருக்க இந்த மாவை எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொடைமிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி, இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். மல்லி கருவேப்பிலை நான் சேர்த்திருக்கேன், அதை சொல்ல விட்டுட்டேன், அதனால் அதையும் சேர்த்தி நல்லா கலந்துக்கங்க. கேரட் சேர்த்திக்கலாம், பீட்ரூட் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பப்படுமோ அதை சேர்த்திக்கங்க. சட்னி தாளிச்சோம் இல்லையா, அதே குட்டி பேன் வச்சு இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 கரண்டி 1.5 கரண்டி மாவு ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்புறமா திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் திருப்பி போடுறேன். சூப்பராக நம்மளோட பன் தோசை ரெடியாக இருக்குது. நல்லா 2-3 டைம் 5 நிமிஷம் திருப்பி போட்டு எடுங்க. உள்ளெல்லாம் நல்லா வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யும்போது வெளியில் மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு கொடுக்கலாம். 1-2 சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா ஃபில்லிங் ஆயிரும். இதே மாதிரி இந்த சட்னி கூட இந்த தோசையை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. வெளியில் பார்க்குறக்கே தெரியுதில்ல, வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நான் இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் வித்தியாசமான பன் தோசை ரெடியாக இருக்குது.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஆர்ஜே கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.